இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை. எம்மினத்தின் உயிர்களே, இன்று நான் பேசப்போவது பழைய காயத்தை திறக்க அல்ல, ஆனால் அந்த காயம் இன்னும் ஆறவில்லை என்பதை சொல்லத்தான். 30 ஆண்டுகள் இது ஒரு எண்ணல்ல, இது ஒரு தலைமுறையினரின் துன்ப வரலாறு. வரலாறும் பேசுகிறது. எப்படி என கூறுகிறேன் கேளுங்கள். 1990களில் 2000களில் 2009 வரை போரின் பேரில் நடந்த பல சம்பவங்கள் எங்கள் மனதை இன்னும் சுடுகிறது. செம்மணி, யாழ்ப்பாண மண்ணில் கண்டெடுக்கப்பட்ட கல்லறைகள், மாயமான உறவுகளின் எலும்பு கோடுகள். அது ஒரு இடமல்ல, அது ஒரு வினாக்குறி. உண்மை முழுமையாக வெளிவந்ததா? இல்லையே. மண்ணை தோண்டினால் எலும்புகள் கிடைத்தது, ஆனால் உண்மையை தோண்டினால் யார் வெளியே வரப் போகிறார்கள்? காணாமல் போனோர் இன்று கூட வடக்கு கிழக்கில் அம்மாக்கள் புகைப்படம் பிடித்து நிற்கிறார்கள். அவர்களின் கண்களில் ஒரு கேள்வி, எங்கள் பிள்ளைகள் எங்கே? காலம் கடந்து போயிற்றே, ஆனால் காத்திருப்பு இன்னும் முடியவில்லை. திருவள்ளுவர் கூறியிருக்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் என்று. நாங்கள் பழி கேட்க வரவில்லை, நாங்கள் உண்மையை கேட்கின்றோம். நாங்கள் பழி வாங்க வரவில்லை, ஆனால் நியாயம் வாங்க வந்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவு 2009, மறக்க முடியாவடு மீள முடியா நினைவு. முள்ளிவாய்க்கால் ஒரு போர் முடிவு மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் முடிவு. அந்த நினைவுகளை அழிக்க முயற்சி செய்தாலும் அது எங்கள் உள்ளத்தில் அழியாது. சின்னங்களை அகற்றலாம், ஆனால் நினைவுகளை அகற்ற முடியாது. இனத்தின் விடுதலை என்றால் உண்மையான அர்த்தம் என்னவென தெரியுமா? எம் விடுதலை என்பது பிரிவினை அல்ல, அது உண்மை வெளிவர வேண்டும், நீதி நிலை பெற வேண்டும், காணாமல் போனோருக்கான பதில் கிடைக்க வேண்டும், எங்கள் மொழி, எங்கள் நிலம், எங்கள் மரபு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒற்றுமை உடைமை உயர்வு தரும், பிரிவினை உடைமை இழிவு தரும் என கூறுவார்கள். நாங்கள் மனித ஒற்றுமையை விரும்புகின்றோம், ஆனால் அடையாள அழிவை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். எம் இளைஞர்களின் சத்தியம் என்னவென தெரியுமா? நான் ஒரு இளைஞன், என் கையில் ஆயுதங்கள் இல்லை, ஆனால் வரலாறு இருக்கிறது. என் குரலில் வெறுப்பு இல்லை, ஆனால் நினைவின் நெருப்பு இருக்கிறது. எங்கள் இலக்கு ஒன்றே ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை. அது வெறுப்பால் அல்ல, அது நீதியால். நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் மௌனமாகவும் இருக்க மாட்டோம், நாங்கள் வன்முறையிலும் இறங்க மாட்டோம். நாங்கள் சட்டத்தோட பேசுவோம், நாங்கள் உலக மேடைகளில் பேசுவோம், நாங்கள் உண்மையை கேட்டு நிற்போம். உண்மை இல்லாமல் அமைதி இல்லை, நீதி இல்லாமல் சமாதானம் இல்லை. இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை. எம் சந்ததியினரே, எம் தலைவர் மேதகு கூறியிருக்கிறார், எங்களுடைய போராட்டத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும் என்று. வரலாறு ஒருபோதும் உங்களை சண்டைக்கு கற்றுக் கொடுக்காது, அது விழிப்புணர்விற்கு கற்றுக் கொடுக்கும். ஒன்றை நினைவில் வையுங்கள், வரலாற்றை மறந்த இனம் வாழாது. மறந்த இனமோ மடியும், நினைத்த இனமோ நிலைக்கும். நாங்கள் நினைவோட நிற்போம், நாங்கள் மனிதத்தோட பேசுவோம், நாங்கள் நீதியோட வெல்வோம். இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை. நன்றி.